ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்ட காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு இனி நீ சந்தோஷமா வாழும்படி இன்ப காலத்தை உனக்கு அமைச்சு கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து கம்பீரமாக உன் இல்லத்தில் அமர்ந்து விட்டேன் என் செல்லமே. உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்த நான் இனி கொடுக்க போற விஷயங்கள் எல்லாம் உனக்கு அற்புதமாகவும் பொக்கிஷமாகவும் இருக்க போகுது. நான் உனக்கு நடத்த போற நல்ல விஷயங்களை இனி யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இத்தனை நாளா தனிமை அனுபவிச்ச, துரோகத்தை அனுபவிச்ச, கஷ்டத்தை அனுபவிச்ச, ஆனா இப்போது மனம் மாறி புது வாழ்க்கையை வாழ நினைக்கிற உன்னை இதற்கு மேலும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு தான் உனக்கு துணையாக நானே வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து விட்டேன் என் செல்லமே. எப்போதுமே பறவைகள் கூட்டமா பறக்கிறத விட தனியா பறக்கிற பறவைக்கு தான் தைரியம் அதிகம். ஏன்னா பறவைகள் கூட்டமாக வரும்போது அதன் எதிரில் பருந்தோ கழுகோ வந்தாலும் அது மொத்தமா எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிச்சிடும். ஆனா தனியாக பறக்கும் பறவை எதிரில் யார் வந்தாலும் தைரியமா நான் சமாளிச்சிருவேன்ற தன்னம்பிக்கையோட பறக்குது. அது ஒருபோதும் தோத்து போகவும் செய்யாது. தனியா கஷ்டப்படுறவங்கள நான் தவிக்கவும் விட்டுட மாட்டேன். அப்படிதான் இப்போது தனியாக தவித்து, தனியாக துடித்து, தனியாகவே கஷ்டத்தை அனுபவித்துக்கிட்டு இருக்க உனக்கு உன் கஷ்டகாலத்தை முடிச்சு வச்சு நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த வராகி அம்மா நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். நீ தனியாக எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் இனி நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன் என் செல்லமே. உன்னை விட்டு ஒதுக்குனவங்களெல்லாம் உனக்கு எதிரிகள்னு நீ நினைச்சுக்காத. ஏன்னா நீ நல்லா வாழ்றதுக்கு, நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அவர்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ. அதாவது உன்னை வேணாம்னு ஒதுக்குனவங்களும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களும் அவங்களுக்கே தெரியாம ஒரு வகையில உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. அவங்க கூடவே நீ இருந்தீனா சுலபமாக முன்னேறி வர முடியாது. அவர்களுடைய கெட்ட குணமும் கெட்ட எண்ணமும் உன்னையும் சேர்ந்து உன் வாழ்க்கையும் சேர்த்து கஷ்டப்படுத்தும். ஆனா இப்போது தீய மனிதர்களின் பாதையிலிருந்து நீ விலகி வந்துட்ட. உனக்கே தெரியாம உனக்கான நல்லதை இனி நானே நடத்துவேன் என் செல்லமே. எப்போதுமே நீ தலை நிமிர்ந்து நின்னா உன்னை சுத்தியுள்ளவங்களுக்கு பிடிக்காது. அப்படிதான் இப்போது உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சாங்க. நீ தனித்திறமையோட ஜெயிச்சு வாழ்க்கையில நல்லா வந்துடக்கூடாதுன்னு உன்மேல் போட்டியும் பொறாமையும் கொண்ட மனிதர்கள் உன்னை ஒதுக்கி நிராகரித்தால் என்ன? இந்த வராகியம்மா நான் இப்போது உன்னை அணைச்சு அரவணைச்சு ஆதரிச்சு உனக்கு தேவையான நல்லதையெல்லாம் செய்ய வந்து விட்டேன் என் தங்கமே. எப்பவுமே அடுத்தவங்களை கெடுத்து வாழ்வதை விட அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கையாகும். பணம் மட்டுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்றது கிடையாது. ஒரு நல்ல வார்த்தையும் ஆறுதலான அன்பும் கூட அடுத்தவர்களுக்கு நீ செய்தால் அது நிச்சயம் நன்மையாக நல்லதாக உன் வாழ்வில் மாறும். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் ஆறுதல் வார்த்தைகளை அன்பாக பேசக்கூடிய அழகு பிள்ளையாக நீ இருந்துவிடு. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. முன்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் நீ பேசுவ, எல்லாத்துக்குமே சண்டை போடுவ, எல்லாத்துக்குமே பதிலுக்கு பதில் பேசி வாதாடக்கூடிய ஆளாக இருந்தாய். ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நிறைய ஏமாற்றங்களை பார்த்துட்ட. நிறைய பேர் சுலபமா உன்னை காயப்படுத்திட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க, உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. இப்போது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனமும் உனக்குள்ள வந்துடுச்சு. அதனாலதான் பேசி பிரயோஜனம் இல்லை, வாதாடுவதால் எந்த பலனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சிறு புன்னகையோடு வாழ கற்றுக்கொண்டாய் தானே. இப்போலாம் நீ நிறைய பேர்கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்க முயற்சி செய்யற. இந்த நல்ல மனமாற்றத்தை தான் நான் உனக்குள்ள உண்டு பண்ணணும்னு நினைச்சேன். அதற்காக தான் சில கஷ்டங்களை சோதனைகளாகவும் கொடுத்தேன். இப்போது உனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு தானே. ஒருத்தன் கையில இருக்கக்கூடிய காசு பணம் குணம் இருக்கான்னு பார்த்து நல்ல குணம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகம் எப்பவுமே நல்ல குணம் இருக்கிறவங்களை பார்க்காது, மதிக்காது. ஆனா அடுத்தவங்களுக்காக நீ இருக்கணும்னு யோசிக்காத. நீ எப்போதும் நீயாக, உண்மையாக, நேர்மையாக, நல்ல குணம் உள்ள பிள்ளையாக, நல்ல குணத்தை நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அதை பொக்கிஷமாக பார்த்து பாதுகாத்து பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா அதை நீ இழந்துட்டீனா, அது உனக்கு கிடைக்காம அல்லது உடஞ்சு போயிடுச்சு, நொறுங்கி போயிடுச்சுன்னா
மறுபடியும் எவ்வளவுதான் கேட்டாலும் அதை உனக்கு நான் தரமாட்டேன் என் செல்லமே. எது கிடைச்சாலும் எது வந்து சேர்ந்தாலும் அதை பொக்கிசமாக பத்திரமாக பாதுகாக்கணுமே தவிர அலட்சியமாக நினைக்கவும் கூடாது, நடத்தவும் கூடாது. நீ அடுத்தவங்களை சுலபமாக காயப்படுத்தி பேசிடலாம், கஷ்டப்படும்படி பேசிடலாம். ஆனால் அது நாளைக்கு ஒரு நாள் நிச்சயமாக உன்பக்கம் திரும்பும். உன் வாழ்க்கையிலே உனக்கு நடக்குங்கிறது மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே. எப்போதுமே யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம பேசுன்னு நான் சொல்றதின் காரணம் இப்போது உனக்கு புரிகிறது தானே. என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களோடு நீ வாதிடுவதற்கு பதிலாக அமைதியாகவே இருந்து விடலாம். ஏன்னா அவங்க வேணும்னே உனக்கு எதிராக பேசுறாங்க. உன்னை புரிஞ்சுக்க கூடாது, நீ சொல்றத கேட்க கூடாதுன்னே உனக்கு எதிராக பேசும் மனிதர்களிடம் நீ எதுவுமே பேசாமல் இருந்து விட்டு போ. உன்னிடம் சிரித்து பேசிட்டு மனசுக்குள்ள 1000 பொறாமையோட உன்னை அழிக்க நினைக்கணும், உன்னை ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. சிரிச்சு பேசுறவங்களெல்லாம் நல்லவங்க நினைச்சிடாத. அவங்க மனசுக்குள்ள 1000 போட்டியும் பொறாமையும் இருக்குன்றத நீ உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். உண்மையிலேயே கடிக்கிற செருப்பு கால்களை புண்ணாக்கிவிடும். அதே போல நடிக்கிற மனிதர்கள் உன் வாழ்க்கையை புண்ணாக்கி விடுவார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள். எல்லா இடங்களிலுமே நேர்மையா இருக்கணும் நீ நினைக்கிற, ஆனா நிறைய பகையையும் சேர்த்தல்லவா சம்பாதிக்கிறாய். உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல யாரு உண்மை பேசினாலும் நியாயமா நடந்துக்கிட்டாலும் நேர்மையா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது. அவன் மட்டும் எப்படி அப்படி இருக்கான்னு உன்னை எதிராளியாக நினைக்கத்தான் எல்லாரும் செய்வாங்க. நீ பாட்டுக்க உன் வாழ்க்கை உன் குடும்பம் பார்த்துட்டு யார் பிரச்சனையிலையும் போகாம தனிமையா உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிற. உன் குடும்பத்தை பார்க்குற, அதை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கிறாய். ஆனா உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது தானே. நீ நல்லா இருக்கியேன்னு அவர்களுக்குள்ள ஒரு பொறாமை, ஒரு போட்டி, நீ நல்லா வந்துட்டியேன்னு ஒரு ஆற்றாத மனம், அவர்கள் ஆற்றாமையையும் இயலாமையையும் வெளிப்படுத்ததான் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுறாங்க. நீ நல்லா வந்துட்டியேன்னு பொறுக்க முடியாம எப்படியாவது உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடணும், கஷ்டம் வந்துடணும்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படிதான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோட வேண்டும்னே உன்னை தாழ்த்தி பேசுபவர்களாக இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது அது ஒண்ணுதான். அப்படிப்பட்ட மனிதர்களை நீ கண்டுகொள்ளாதே என் செல்லமே. உன்னை தாழ்த்தி பேசுபவர்களையும் சரி, உன்னை மதிப்பு கொடுக்காமல் அலட்சியமாய் அவமதிப்பாய் பேசுபவர்களையும் சரி கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணுன்றது அவசியம் உனக்கு இல்லை. கேள்வியின் நோக்கம் என்னங்கிறத கவனிச்சுக்கிட்டு அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்னை நோக்கி கேள்வி எழுப்புபவர்கள் எல்லாருக்கும் நீ பதிலுக்கு பேசுவதற்கு பதிலாக பொறுமையையும் அமைதியையும் பதிலாக கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. நிச்சயமா உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சு, பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு, உன் குழப்பங்களுக்கும் ஒரு பதிலை நான் கொடுப்பேன். காலையில எந்திரிக்கும் போது முதல்ல கொஞ்சம் அலுப்பாகத்தான் இருக்கும். அப்புறம் அதையே தொடர்ந்து பழக்கமாக மாத்திக்கிட்டீனா உன் உடம்புக்கும் மனசுக்கும் அதுவே ஒரு புத்துணர்ச்சியோடு கூடிய அற்புத செயலாக மாறிவிடும். எப்போதுமே நல்லதையே நல்லதையே செய், உனக்கு நல்லதே நடக்கும்.